அப்போதைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருந்த ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பரிதாப நிலைக்கு உள்ளாக்கப்பட்டார். 2019ஆம் ஆண்டு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி. திரு ராகுல் காந்தி அவர்கள் கடந்த 2019 சந்தித்தார். இப்போதும் அது மாதிரியான குரூப்பிசத்தோடு தான், கோஷ்டி பூசலோடு தான் காங்கிரஸ் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறதா? பீகாரிலே இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை ஒரு காங்கிரசினுடைய தேசிய தலைவருக்கு ஒரு நேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மாநில கட்சிகளுடைய அந்த சிறுபான்மை வாக்குகளை காங்கிரஸ் கட்சி தங்கள் வசப்படுத்திக் கொள்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை, அந்த ஓட்டையும் ஸ்டக் பண்ணி எடுத்துருவாங்க காங்கிரஸ், ஒரு பேராசைட்டு அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை திரு மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் மீது வைத்திருக்கிறார். இத்தனை காலம்தான் காங்கிரஸ் கட்சி தன்னெழுச்சி பெறும், எத்தனை காலம்தான் மாநில கட்சியினுடைய தொங்கு சதைகளாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? வணக்கம். பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் பரபரப்புக்கு உள்ளாக இருக்கு, சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். வரக்கூடிய நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா தேர்தல் அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணியை ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ஐக்கிய ஜனதா தளம் பிஜேபி கூட்டணியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். எதிர்க்கட்சியாக ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம் இருக்கிறது. மற்றொரு புறம் PK பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு கட்சியை துவங்கி அவர் மக்களை சந்தித்து கொண்டு நான் ஒரு மாற்று அரசை தரப்போகிறேன் என்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸினுடைய நிலையை நம்ம சற்று உற்று நோக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு கார்கே அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பாட்னாவில் ஒரு பகுதியில் ஒரு மீட்டிங்கை கூட போய் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதில் வெறும் காலி சேர்கள் தான் இருந்திருக்கு. காலி சேர்கள் மத்தியில் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் உரையாற்றியிருக்கிறார். இது கடும் அதிருப்தியை உள்ளாக்கி இருக்கிறது. கடும் அதிருப்தியை உள்ளாக்கி அந்த மாவட்ட தலைவருடைய, காங்கிரசினுடைய உள்ளூர் மாவட்ட தலைவரை அழைச்சி, என் கூட்டத்தில் வெறும் நான் காலி சேர் முன்னாடி நான் பேசணுமா அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. லெஃப்ட் ரைட் வாங்கினதோடு இல்லை, மட்டும் இல்லாமல் அவருடைய பதவியும் பறிபோய் இருக்கிறது. பக்சார் என்ற மாவட்டத்தினுடைய அவர் உள்ளூர் தலைவராக அவர் பீகாரில் இருந்திருக்கிறார் காங்கிரஸிலே. அவர் பக்சார் மாவட்டத்தினுடைய அவர் பெயர் மனோஜ் குமார் பாண்டே. ஸோ மனோஜ் குமார் பாண்டேயை கட்சியிலிருந்து தூக்கி கடும் நடவடிக்கைக்கு உட்படுத்தியிருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே. இந்த சம்பவத்தை ஏன் நம்ம குறிப்பாக இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த சம்பவத்தை ஏன் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா, இதே போல தான் 2019ஆம் ஆண்டும் அப்போதைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருந்த ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பரிதாப நிலைக்கு உள்ளாக்கப்பட்டார். 2019ஆம் ஆண்டு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கிய முன்னணி தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் பிஜேபிக்கு செல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அப்போது காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் ஒரு தனி ஆளாக, தனி மரமாக நின்று ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அது மாதிரியான ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டை, தவறான ஒரு வழிகாட்டுதலோடு காங்கிரஸ் கட்சி மீண்டும் அதே சிக்கலிலே போய் கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. ஆமாம், ஒரு சரியான டிரான்ஸ்லேட்டர் கூட இல்லை நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுக்கு. 2019ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் கடந்த 2019 சந்தித்தார். இப்போதும் அது மாதிரியான குரூப்பிசத்தோடு தான், கோஷ்டி பூசலோடு தான் காங்கிரஸ் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறதா? பீகாரிலே இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை ஒரு காங்கிரசினுடைய தேசிய தலைவருக்கு ஒரு நேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இத்தனை காலம்தான் காங்கிரஸ் கட்சி தன்னெழுச்சி பெறும், தனி அந்தஸ்தை பெறும், எத்தனை காலம்தான் மாநில கட்சிகளினுடைய தொங்கு சதைகளாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சில நாட்களுக்கு முன்னதாகத்தான் நம்ம ராகுல் காந்தி அவர்களுடைய பாத யாத்திரையை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இதே பீகாரில் பெகுசராய் என்ற ஒரு மாவட்டத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோ நடத்தினார். ஒரு பாத யாத்திரையை போனார். அந்த பாத யாத்திரையில் எவ்வளோ கூட்டங்கள், மக்கள், இளைஞர்கள் தோளோடு தோள் நின்று ராகுல் காந்திக்கு தங்களுடைய ஆதரவு தெரிவித்ததை பார்க்குறோம். அன்பை விதிக்கிறார் ராகுல் காந்தி. எப்படியான ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கொடுத்துச்சு. ஆனால் இப்படியான ஒரு நிர்வாகிகளினுடைய ஒரு சுணக்கம் மற்றும் ஒரு கவனமின்மை மற்றும்
பதவி கிடைத்தால் போதும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இன்னும் காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா? இதை களை எடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் காங்கிரசினுடைய தலைவர்கள் இல்லையா? குறிப்பாக மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு இல்லையா? சோனியா காந்தி அவர்களுக்கு இல்லையா? ராகுல் காந்தி அவர்களுக்கு இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே. காங்கிரஸ் கட்சியினுடைய எவ்வளவு தேய்மானத்தை நீங்க உற்று நோக்கி கவனிக்கணும். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்தது. தற்போது ஒரு மாநில கட்சி லெவலாக இப்போது தான் 10 ஆண்டுகளுக்கு தப்பிச்சோ பொழச்சோன்னு சொல்லி ஒரு கண்ணியமான ஒரு எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்துக்கு நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. இந்த நிலைக்கு என்ன காரணம்? பீகாரிலே கடந்த முறை தேஜஸ்வி யாதவ் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு 70 சீட்டு வழங்கினார். அதிலே நீங்கள் வெறும் 19 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றீர்கள். என்ன கொடுத்த என்ன பலன் உங்களுக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருமே. இப்ப அடுத்து நீங்க ஒரு இன்னும் சுருங்கி ஒரு 30, 40 சீட்டு குடுக்குற அளவுக்கு தான் நீங்க போகக்கூடிய நிலைமை காங்கிரஸ் கட்சிக்கு பீகாரில இருக்கிறது. அந்த 70 தொகுதிகளிலே கடந்த முறை 2020ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலே அந்த தொகுதிகள் ஒருவேளை ராஷ்டிரிய ஜனதா தளம் இருந்திருந்தால் ஆட்சி மாற்றம் கூட ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு காங்கிரசுக்கு வாரி வழங்கியதனுடைய எதிரொலியாக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததுக்கு ஒரு காரணமாக காங்கிரஸ் கட்சி அமைந்திருந்தது. இப்போ அதே போல தான் கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழகத்திலும் அப்படிதான் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செய்து ரெய்டு நடத்தி 63 இடங்களை பெற்றார்கள். வெறும் 5 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றார்கள். பிறகு 2016ஆம் ஆண்டு 41 தொகுதிகளை பெற்றார்கள். குறைந்தது பாருங்கள். 63லிருந்து 41. 43 தொகுதிகளை பெற்று 8 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். அதன் பிறகு 25 தொகுதியானது. அதை விட இன்னும் குறைந்து 25 தொகுதியிலே 18 பேர் வெற்றி பெற்றதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து மெல்ல மெல்ல தேய்ந்து ஒரு மாநில கட்சியினுடைய தொங்கு சதையாக பிரதமர் அவர்கள் குறிப்பாக ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். பாராசைட் என்ற ஒரு விமர்சனத்தை காங்கிரஸுக்கு குறிப்பிடுகிறார். பாராசைட் என்ன சொல்றாரு? குறிப்பாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது உங்களோட மாநில கட்சிகளுடைய அந்த வாக்குகளையும் காங்கிரஸ் சிதைச்சிரும். இப்போ குறிப்பாக மைனாரிட்டிஸனோட வாக்குகள்லாம் அகிலேஷ் யாதவ், இப்போ உத்தரப்பிரதேசம் அகிலேஷ் யாதவுக்கு வரும். அதே போல் பீகார் என்றால் தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு விழக்கூடிய காட்சி பார்க்குறோம். வெஸ்ட் பெங்கால் என்றால் மம்தா பானர்ஜி அவர்கள் விழும். அதே போல் தமிழ்நாடு என்றால் திமுகவுக்கு விடும். ஆனால் காங்கிரஸ் கட்சி நாங்கள் சிறுபான்மையினர் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் அவர் எவ்வளோ வரலாற்று பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் நாங்கள் சிறுபான்மையினர் பாதுகாவலர் என்று சொல்லி அந்த மாநில கட்சிகளோடு உடன் கூட்டு வைத்து அந்த மாநில கட்சிகளுடைய அந்த சிறுபான்மை வாக்குகளை காங்கிரஸ் கட்சி தன்கள் வசப்படுத்திக் கொள்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை, அந்த ஓட்டையும் சக் பண்ணி எடுத்துருவாங்க காங்கிரஸ். ஒரு பாராசைட்டு அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை திரு மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் மீது வைத்திருக்கிறார். அப்போ எப்போதான் வளர போறீங்க? எப்போதான் தன்னெழுச்சி பெறப்போகுது காங்கிரஸ்? ஜார்க்கண்டிலே நீங்கள் ஒரு ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு கட்சியாக இருக்கிறீர்கள். ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கிறீர்கள். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிற்கு. ஆனால் அங்கே பாரதிய ஜனதா ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் எப்போ ஒரு தனித்துவமான ஒரு கட்சியாக நீங்கள் உருவெடுக்க போகிறீர்கள்? நீங்கள் எப்போது ஒரு மேஜர் ஃபோர்ஸாக ஒரு மாநிலத்திற்கு உருவெடுக்க போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி தான் நீங்கள் மூர்க்கமாக எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால பீகாரிலும் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் வனவாசம். ஆட்சியே இல்லை காங்கிரஸ் பீகாரில். ஒரு மேஜர் ரோலாக ப்ளே பண்ணி கொண்டிருந்த காங்கிரஸ் 35 ஆண்டுகளும் அங்கே இல்லாமல் போயிடுச்சு. தமிழ்நாட்டிலும் அப்படிதான். முதலில் தமிழ்நாட்டில் தான் சவுக்கடி கொடுத்தது. 65 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆகப் போகிறது. அவர்களால் ஆட்சியை இன்னும் வரைக்கும் பிடிக்க முடியவில்லை. 60 ஆண்டுகள் ஆகப்போகிறது. முதலில் தமிழ்நாட்டில் அவர்கள் இருந்தார்கள். அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கையும் முற்றிலுமாக இழந்து வருகிறது. அதனால இது ஒரு மிகப்பெரிய அபாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா காங்கிரஸுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்கே எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். நாட்டிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலமாக பீகார் இருக்கிறதுங்க. குறிப்பாக நம்ம அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். முதல் விஷயம் மதுவிலக்கு. மற்றொன்று சாதிவாரி கணக்கெடுப்பு. உச்சவரம்பை உயர்த்துதல். 50% உச்சவரம்பு என்பது உயர்த்துதல். இதை முதலில் பீகார் மாநிலத்தை சமூக நீதி அடிப்படையில் நீங்கள் தான் முன் வச்சீங்க. இது யாரோட தயவோடு? தேஜஸ்வி யாதவ் ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய கூட்டணியினுடைய சார்பாகவும் காங்கிரசினுடைய கூட்டணி சார்பாகவும் தான் நிதிஷ்குமார் அவர்கள் இதை நடைமுறைப்படுத்தினார். இந்த 2 பெரும் மாபெரும் திட்டத்தை. அப்போ இது யாருக்கு அறுவடை ஆயிருக்கணும்? ஆனால் யார் அதை அறுவடை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இதை முழுக்க ஒரு கட்சியினுடைய மேல் தலைவர்கள், அதாவது கடந்த 5 மாநில தேர்தல் தான் எனக்கு நினைவு வருகிறது. ராகுல் காந்தி அவர்கள் உங்களுடைய மக்களுக்கான இஷ்யூவாக வேலைவாய்ப்பு, அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கொண்டு போனதை பார்க்குறோம். மக்களோட வாழ்வாதாரங்கள் பிரச்சனைகள் எல்லாம். ஆனால் அது எல்லாம் விட்டுவிட்டு ஹிந்துத்துவா பாலிடிக்ஸு,
குறிப்பாக சாஃப்ட் இந்துத்துவா பாலிடிக்ஸ் எல்லாம் கமல்நாத் போன்றவர்கள் நேர்முரணாக சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பக்கம் திரு ராகுல் அவர்கள் சொல்லும் பொழுது அதுக்கு நேர்முறையாக கமல்நாத் போன்ற மத்திய பிரதேசனுடைய முன்னாள் முதல்வர்கள் எல்லாம் வேறு மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை கையாண்டார்கள். ஆகையினால இந்த அதான் குஜராத்திலே கூட சொல்லியிருந்தார் ராகுல் காந்தி அவர்கள், தொண்டர்கள் சோர்வடைந்தது போல் இருக்கிறது, நான் உணர்கிறேன், நான் ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் காங்கிரஸால் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்ஐ பிஜேபியை வீழ்த்த முடியும், அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தோழர்களே தொண்டர்களே அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டியிருந்தார்கள். அதனால் வரக்கூடிய பீகாரினுடைய தேர்தல் என்னவாக ஆகப் போகிறது? ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். மோடியினுடைய மைனாரிட்டி ஆட்சி, அதுக்கு அடுத்து இது மாதிரியான பல மாநில தேர்தல்கள் காங்கிரஸ் சில மாநிலங்களில் பிடித்திருந்தாலும் கூட இந்த மாநிலம் மிக ஒரு முக்கியமான மாநிலமாக பார்க்கப்படுகிறது. அவங்க ஆட்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரனுடைய மாநிலமாக இருக்கிறது. அதனால் இனி வரக்கூடிய தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 5 முதல் 10% வாக்குகளை அவர் மிகவும் ஒரு பெரிய இம்பேக்டை அவர் உடச்சி ஏற்படுத்தினார் அப்படின்னா ஆட்சி மாற்றம் என்பது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டு வருது. ஆளுங்கட்சி அது ஒரு சாலிடான ஒரு வாக்குகளை வச்சிருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்வீப் பண்ணியிருக்கு. அடுத்து எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் இன்னொரு பக்கம் வாக்குகளை சிதறடிக்கிறார். அதனால் இது எந்த அளவுக்கு போகிறது, மக்களோட மக்களாக எந்த இடத்துல நிற்க போகிறாங்க, அவங்க முன்மாதிரியான பல விஷயங்களை செஞ்சிருக்கு காங்கிரஸோட கூட்டணி, சாதிவாரி கணக்கெடுப்பு, மற்றொன்று மதுவிலக்கு, இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். மீண்டும் 2019 எப்படி தனித்து விடப்பட்டாரோ ராகுல் காந்தி, அந்த நிலை இந்த வரக்கூடிய தேர்தலில் வரக்கூடிய காலங்களில் காங்கிரஸுக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை பதிவோடு நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து தமிழ் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து கொடுத்துருவாங்க. நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.